இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக தட்டி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய அன்பின் கிருபையை நிறைவாக பொழிந்தமைக்கு நன்றிகளை தருகின்றோம். அப்பா, இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்களோ, இவர்களினது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த பலி மூலமாக யாரெல்லாம் தங்களது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களது வாழ்நாட்களில் நீர்தாமே நிறைவேற்றி தந்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால்
எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது வீழ்ந்தன. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளர்ந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். நற்செய்திக்கு முன்வசனம். எங்கள் அரசரே போற்றப் பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு நல்ல எண்ணம் இருக்குங்க. மற்றவங்களுக்காகவோ அல்லது நமக்காகவோ நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல எண்ணத்தை நாமே அறியாதபடிக்கு தப்பான முறையில பயன்படுத்தும்படிக்கு சாத்தான் நமக்குள்ள வந்துடுவான். அன்பின் உள்ளங்களே, நேத்தைக்கு நான் பிரசங்கம் பண்ணப்போ சொல்லி இருந்தேன் இல்லையா, யூதாசு குறித்து இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையில இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் சீடர்கள்ல இயேசு ஆண்டவர் நண்பனே அப்படின்னு சொல்லி அழைத்தது இந்த யூதாசு ஸ்காரியோத்தை தான். உண்மையில் அவன் ஒரு நண்பன். ஏன்னா ஏனைய சீடர்களை பார்க்கிலும் இவன் நல்லபடியாக இயேசுவை பின்தொடர்ந்தவன். அதற்காக மற்ற சீடர்கள்லாம் உண்மையான மனதோடு பின்தொடர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏதோ இயேசு ஆண்டவரை பின்தொடர்றாங்க, அதன் மூலமாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் இயேசுவை பின்தொடர்ந்தது உண்டு. அதற்கு உதாரணமாக யோவானையும் யாக்கோபையும் சொல்லிக்கலாம். ஏன் தெரியுமா? யோவான் யாக்கோபு இவங்க 2 பேரினுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் பேதுருவை உங்களுடைய திருச்சபைக்கு மாபெரும் தூணாக உருவாக்கி இருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மாட்சியோடு வருகிற பொழுது என்னுடைய இந்த 2 பசங்களில் ஒருத்தன் வலப்புறம் ஒருத்தன் இடப்புறம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா அவங்க இந்த அதிகாரத்துக்காக பவருக்காக ஆசைப்பட்டு தானே கேட்டிருக்கணும். சாதாரணமாக மனித இயல்போடு யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசுவை பின்தொடர்ந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பின்தொடர்ந்தாங்க. அந்த விதத்தில் யூதாசு ஸ்காரியோத்து அவனுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும். ஏன்னா ரோமானியர்களில் இருந்து இந்த யூதர்களை விடுதலை படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தலைவர் அவங்க தேடிக்கிட்டு இருந்த நாட்கள் அது. அந்த விதத்தில் இயேசு ஆண்டவரால் இந்த ரோமானியர்களை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு இவங்க எல்லாரும் நம்பினாங்க. யூதாசு நம்பினான். ஆனால் என்ன, அவன் மற்றைய சீடர்களை விட கொஞ்சம் அறிவாளி. அவன் படிச்சிருந்தான். ஏனைய 11 பேரும் கேலிலேயர்கள். இவர்கள் மீன்பிடி தொழிலை தான் பிரதானமாக வைத்திருந்தவர்கள். அவங்க பெருசாக படித்தவங்க எல்லாம் கிடையாது. ஆனால் யூதாசு ஸ்காரியோத்து நல்லா படித்தவன். அவன் எப்பொழுதுமே இங்கிருந்து யோசிக்க மாட்டான், இங்கிருந்து தான் யோசிப்பான். அதனால தான் அவன் பணத்துக்கு பொறுப்பாக இருந்தான், நிதி பொறுப்பாளர். இயேசுவின் சபையில் அந்த 12 பேருக்குள்ள அவன் தான் நிதி பொறுப்பை கையாண்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு நல்லா கணக்கு போட தெரியும். அவன் இயேசுவை பார்க்கிறான், டெய்லி பார்க்கிறான், இயேசு செய்கிற அற்புதங்களை பார்க்கிறான். சில சமயங்களில் இயேசுவை இழுத்து கொண்டு போய் கல்லால் அடிக்கும்படியாக யூதர்கள் திட்டம் போடுகின்ற வேளையில் இயேசு நழுவி போகின்றதை பார்க்கின்றான். அப்போ இவனுடைய மனதில் இவன் யோசிக்கிறான், என்ன எப்படி அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர், அற்புதம் செய்கின்ற சக்தி வல்லமை, இதை வைத்து கொண்டு நாம இயேசுவை காட்டி கொடுத்தால், ஏன்னா அன்னைக்கு இயேசுவை யாராச்சும் காட்டி கொடுத்தா அவங்களுக்கு சன்மானம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அப்போ இவன் பார்க்கிறான், அந்த சன்மானத்தை நாம வாங்கிக்கிட்டா அந்த சன்மான தொகையை இயேசுவின் பணிக்காக, அவருடைய மினிஸ்ட்ரி இன்னும் பல இடங்களுக்கு பரவுவதற்கு நாம உதவியா இருக்கலாம் இல்லையா? இயேசுவை காட்டி கொடுத்தான அவங்க இயேசுவை பிடிப்பாங்க. எப்படி ஏனைய நேரங்களில் இயேசுவை பிடிக்க வர்ற நேரத்தில் அவர் மறைஞ்சு போனாரோ அதே போன்று இயேசு மறைஞ்சு போயிடுவார் இல்லையா? நாம் எஸ்கேப் ஆகிடலாம், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பின் உள்ளங்களே, அவனுடைய சிந்தை என்னவோ நல்லது தான். ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக நாம் பார்க்கணும். இப்போது நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அப்போது அந்த நேரத்தில் பேதுருவானவர் யோவான் கிட்ட சைகை காட்டி சொல்கிறாரு, நீ கேளு, இயேசு கிட்ட கேளு, யார் உங்களை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் அப்பத்துண்டை பிய்த்து யார் கொடுக்குறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லி, உடனே இயேசு அந்த அப்பத்துண்டை யார் கையில் கொடுத்தாரு? யூதாசு ஸ்காரியோத்து கையில் கொடுத்தாரு. உடனே
உடனே அவன் அந்த அப்பத்துண்டை எடுத்து அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமாக சாத்தான் உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னு. அதாவது இவனுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய எண்ணம் நல்லது, பணம் கிடைக்கும், 30 வெள்ளி காசுகள் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இயேசுவினது மினிஸ்ட்ரியை, அவருடைய அந்த பணியை இன்னும் விரிவுபடுத்தலாம், பல இடங்களுக்கு போகலாம், பணமின்றி கஷ்டப்பட தேவையில்ல. ஆகவே இந்த பணத்தை எடுத்துக்கலாம், இயேசுவும் மறைஞ்சு போவார் இல்லையா? பாருங்க அவனுடைய சிந்தை. அந்த சிந்தையை தப்பாக பயன்படுத்துவதற்கு சாத்தான் உள்ள புகுந்து கொள்ளுகிறான் அநேக தடவையில். இந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு நல்ல எண்ணம் இருக்குங்க, மற்றவங்களுக்காகவோ அல்லது நமக்காகவோ நல்ல எண்ணம் இருக்கும். அந்த நல்ல எண்ணத்தை நாமே அறியாதபடிக்கு தப்பான முறையில் பயன்படுத்தும்படிக்கு சாத்தான் நமக்குள்ள வந்துடுவான். இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நாம திருப்பலி வேளையில் நற்கருணையாக உட்கொண்டாலும் கூட அவனுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவனுக்கு தெரியும் நமக்குள்ள எந்த அளவுக்கு பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்குதோ அவ்வளவு நமக்குள்ள வந்து அவனுக்கான சேஃபான இடத்த பிடிச்சிக்கலான்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பாலை நிலத்தில் போய் ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு போய் 40 நாள் இருந்த வேளையில் அவரையே விட்டுக்காம சோதிச்சவன் அவன். அப்பேற்பட்டவன் நம்மளை விட்டுருவானா என்ன? அதனால தான் சமயங்களில் நல்ல எண்ணத்தோடு நாம் பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்கள் மூலமாக அவன் என்ன பண்ணுவான்? அவன் நம்முடைய மனசுக்குள்ள புகுந்து இந்த காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்க பார்ப்பான். சரி, எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன், கேளுங்க. இப்போது நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் உங்கள் பசங்களை தண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பேச்சு கொடுக்குறீங்க, திட்டுறீங்க. எதற்காக? உங்கள் பசங்க கெட்டு போயிடணும் அப்படி என்பதற்காகவா? கிடையாது இல்லையா? அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படி என்பதற்காக. ஆனால் சமயங்களில் நீங்கள் அப்படி பண்ணுறதால அந்த பசங்க மனதில், ஏன்னா உங்கள் மெச்சூரிட்டி அந்த பசங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க மெச்சூரிட்டி அவங்க வயசுக்கு ஏற்றபடி அவங்களுடைய திங்கிங் படி இருக்கும். ஆனால் உங்கள் திங்கிங் படி தேர் இஸ் எ ஜென்ரேஷனல் கேப் ஆல் த டைம். நீங்கள் அப்படி பண்ணுற வேளையில் என்ன நடக்கும்? பசங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா பிசாசானவன் என்ன பண்ணுவான்? உங்களை இன்னும் அதிகமாக தூண்டுவான். பசங்க பேச்சு கேட்குறாங்கல்ல, அவங்கள கண்டிங்க, அவங்கள தண்டிச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க பசங்க உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அவன் அந்த எண்ணத்தை புகுத்த அவன் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட நீங்கள் பசங்களை திட்டி அவங்கள கண்டிக்கிற வேளையில் அவர்களுடைய ரூட் தப்பான ரூட்டுக்கு மாறக்கூடும். ஏன்னா அவனுக்கு அதானே தேவை. பசங்களை உங்கள் பார்வையிலிருந்து திருப்பி தன்னுடைய பார்வைக்குள்ளே கொண்டு வரணும். அதே போல் சமயங்களில் ஏதாவது ஒரு பார்ட்டி அதுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் குடிக்கிறவர் கிடையாது, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவர் கிடையாது, அல்லது ட்ரக்ஸ் பழக்கம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் என்ன, நீங்கள் போகிற வேளையில் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட் அப்படின்னு யாராச்சும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தால் நீங்களும் அவங்க கூட போனால், என்னதான் உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லாட்டியும் அவங்க கம்பல் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு அவனை தூண்டுவான். ஆரம்பத்தில் பார்க்கும்போது எதுவுமே பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அதுவே உங்களை அடிமைப்படுத்தி விடும். அந்த அடிமைப்படுத்துதல் செய்வது சத்துருவாகிய சாத்தான். அன்னைக்கு அவன் அப்படித்தான். யாரை அடிமைப்படுத்தினான்? யூதாஸ் இஸ்காரியோத்தை அடிமைப்படுத்தினான். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவராகிய கடவுளின் திட்டத்தில் இருந்தவன். அவன் இயேசு ஆண்டவரை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இயேசு ஆண்டவர் சிலுவை மரம் ஏறி இருக்க மாட்டார். இயேசு ஆண்டவர் சிலுவை மரம் ஏறவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் மரித்திருக்க மாட்டார். அவர் மரிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கான மீட்பு கிடைத்திருக்காது. ஆக மீட்பு திட்டத்தின் பங்காளியாக யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவராகிய கடவுளால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவன். அது அவருடைய திட்டம். அதற்காக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பசங்களின் வாழ்க்கை இதெல்லாம் நாம் வீணடிக்கும்படி இந்த சத்துருவாகிய சாத்தானினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலாமா? அது கூடாத காரியம் இல்லையா?
அந்த காரியத்தை ஒருபோதும் பண்ணிக்காதீங்க. 2 உதாரணம் தான் கொடுத்தேன். இதே போல ஏனைய காரியங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட காரியங்களை இனிமேல் வாழ்க்கையில் ஒருபோதும் பண்ணிடாதீங்க. அந்த தப்பை இதுவரை பண்ணி கொண்டிருந்தால் இன்றே சிறந்த காலம், இதுவே மீட்பின் நாள். இப்பவே நிறுத்திக்கோங்க. நிறுத்திவிட்டு அற்புதமான பெற்றோராக, அற்புதமான பிள்ளைகளாக, அற்புதமான பிரஜைகளாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இராவுணவு திருப்பலியை கொண்டாடப் போகின்றோம். உங்களது குருக்களை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைய தினம்தான் குருத்துவம் ஏற்பாடு செய்யப்பட்ட நாள், அன்பின் கட்டளை பகிர்ந்து கொள்ளப்பட்ட நாள். ஆகவே நாளைய தினம் நாம் பெரிய வியாழக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்கின்ற பொழுது நம்முடைய குருக்களுக்காக, ஆண்டவர் கொடுத்த அன்பின் கட்டளைகளுக்காக, அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த நற்கருணைக்காக எல்லாம் நன்றி கூறி ஆண்டவரை போற்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து வருவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவரண்டை சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்திலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து போயிருக்கக்கூடிய 3 அதிவிசேஷமான தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். கேட்ட காரியங்கள் அத்தனையும் தெய்வம் கேட்ட மாத்திரமே நமக்கு தந்துவிட்டார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழும்படியாக அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக. எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழும்படி. எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்விலும் சமாதானத்திலும் வாழ்ந்து கொள்வோம். May God bless you. Have a great day.